2, 3, 4. Swaggy lady on the floor. I'm always chicken trendy cause my body love it. Presta. Presta Premium Women's Wear. Let your body love it. ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ்ன்னு நினைக்கிறதில்ல, திருந்துங்கடா. 2K பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகியே தீரும். முற்போக்கு பெண்ணியம் அது இதுன்னு பேசி பொண்ணை கவனிக்காம விட்டு வீணடிச்சிட்டல. நாம ஒரு உலகத்துல இருந்துகிட்டு அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறோம். நான் என் பொண்ணை மாத்தி காட்டுறேன், அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரி டாக்கெட் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் சிம்பு நடிகர்கள் சிவகார்த்திகேயன் அண்ட் தனுஷ்க்கு கொடுக்குற சம்பளம் கொடுத்தாதான் நடிப்புன்னு சொல்றாரே, அது உண்மையான? கோயம்புத்தூர்ல இருந்து குமார் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் தனுஷ் ஆகியோர் வாங்குகின்ற சம்பளத்துக்கு நிகரான சம்பளத்தை தனக்கும் தரணும் அப்படின்னு கேட்பதற்கு சிம்புவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பளத்தை சிம்புவுக்கு தயாரிப்பாளர் கொடுக்க வேண்டும் என்றால் சிம்பு ஒரு வெற்றி படத்தை அதற்கு முன்னாலே கொடுக்க வேண்டும். தண்டேல் தெலுங்கு திரைப்படத்தினுடைய ப்ரமோஷன் விழாவில் நடிகர் கார்த்திகை ஸ்டேஜில் பேசினது ரொம்பவும் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இந்த மாதிரியான மேடையை ரொம்பவும் பாசிட்டிவாக வச்சுக்கிறது இந்த சூழ்நிலையில் ரொம்பவும் அவசியம் நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு விருக்கம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. கார்த்தி பொது மேடைகளில் எப்படி பேசணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. அவருடைய மேடை பேச்சுக்கள் பலவற்றை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். எல்லா பேச்சுக்களுமே ரசிக்கத்தக்க வகையிலே இருக்கின்றன. சமீபத்தில் இயக்குனர் வி சேகர் ஒரு பேட்டி உணத்தில் 1 மாதம் பெரிய படம் அண்ட் 1 மாதம் சின்ன படம் வெளிவந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. இதை பற்றி தயாரிப்பாளர்கள் சிந்திச்சாங்கன்னா எல்லா படங்களுமே வெளியிடலாம், பெரிய பட்ஜெட் படங்கள் வந்துடுமோன்னு சின்ன பட்ஜெட் படங்கள் பயப்பட தேவையில்லை. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு பழனியிலிருந்து கார்த்திகேயன் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகின்ற சில படங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வராமல் தேட்டரில் ஷோவை கேன்சல் செய்த சம்பவங்கள்லாம் சமீபத்தில் நடந்திருக்கு. திருமூலட்டு படங்களை பொறுத்தவரையிலே அந்த படங்களுக்கு ஆடியன்ஸ் வராமல் எத்தனை தேட்டர்களில் ஷோவை கேன்சல் செய்திருக்காங்க அப்படின்ற விவரம்லாம் விசிஆருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மாதம் பூரா திருமூலட்டு படம் என்றால் அதை திரையரங்கு உரிமையாளர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சார், 1981ஆம் ஆண்டு வெளிவந்த தீ திரைப்படம் 100% இலங்கையில் எடுக்கப்பட்டது. ஆனால் திரைக்கதையின்படி இந்தியாவில் எடுக்கப்பட்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எதனாலன்னு டொரண்டோலேருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்துடைய கதை இந்தியாவில் நடப்பதை போல அமைந்திருக்கிறது அப்படின்றதுக்காக அதை இந்தியாவிலேயே படமாக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயம் இல்லை. உதாரணத்துக்கு சின்னராஜா படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்துடைய காட்சிகள் எல்லாம் கோவாவில் நடப்பது போல தான் நான் அமைத்திருந்தேன். ஆனால் நான் படப்பிடிப்பை நடத்தியது மொரிஷியஸ் தீவில். இது போன்று பல திரைப்படங்களே நடந்திருக்கிறது. முள்ளும் மலரும், சின்ன கவுண்டர் ஆகிய திரைப்படங்களை தயாரிச்ச மறைந்த தயாரிப்பாளர் ஆனந்தி ஃபிலிம்ஸ் வி நடராஜன் சாரோட பழகின அனுபவத்தை பற்றியும் அவரை பற்றினும் தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு தோர்ணமலையிலேருந்து சிம்பகிராமன் கேட்டிருக்காங்க. ஆனந்தி ஃபிலிம்ஸ் நடராஜனோடு பல சந்தர்ப்பங்களில் நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. பசும்பொன் அப்படின்ற படத்தை பாரதியாருடைய இயக்கத்திலே அவர் தயாரித்தார். அந்த படத்துக்கு நான் தான் இணை இயக்குனர். படப்பிடிப்பு தளத்தில் பார்த்தீங்கன்னா நடராஜன் ஒரு தயாரிப்பாளர் மாதிரி நடந்து கொள்ளவே மாட்டார். ஒரு சக தொழிலாளி மாதிரி இருப்பார். அதே மாதிரி படத்திலே பணியாற்றுகின்ற தொழிலாளர்களையும் கலைஞர்களையும் அப்படி கவனித்துக் கொள்வார் நடராஜன். அவருடைய நலனிலே மிகுந்த அக்கறை செலுத்தக்கூடியவராக இருந்தார். இந்த பட தயாரிப்பு தவிர பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே நான் செயலாளராக இருந்தபோது அவர் செயற்குழு உறுப்பினராக இருந்தார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டவர் தான் நடராஜன். சங்கத்தின் சார்பிலே எந்த விழா நடந்தாலும் அந்த விழாவுக்கு தன்னாலான எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவராக இருந்தவர் தான் அவர். அவருடைய இழப்பு என்பது அவருடைய நண்பர்களுக்கும் திரையுலகுக்கும் மிகப்பெரிய இழப்பு என்பதிலே சந்தேகமில்லை. பேராசிரியர் சாலமன் பாப்பையா சார் ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரனுடைய சிவாஜி திரைப்படம் தாண்டி வேற எந்த திரைப்படத்திலையும் நடிக்கலன்னு திருக்காத்தூர்லேருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. சிவாஜி திரைப்படத்துக்கு முன்னால் ஒரு படத்தில் நடிச்சிருந்தாலும் திரைப்படங்களில் நடிப்பதில் சாலமன் பாப்பையாவுக்கு மிகுந்த ஆர்வம் எந்த காலத்தில் இருந்ததில்லை. சங்கரும் ரஜினியும் இணைந்து உருவாக்குகின்ற திரைப்படம் அப்படின்றதுனால தான் சிவாஜி படத்திலே நடிக்க அவர் ஒப்புக்கொண்டார். SK24 திரைப்படத்தை இயக்குனர் சிபி டைரக்ட் பண்ண போறது இல்லையான்னு கோயம்புத்தூர்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடிக்கின்ற படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்கப் போவதில்லை அப்படின்னு தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சிபி சக்கரவர்த்தி அடுத்து நானி நடிக்கின்ற ஒரு திரைப்படத்தை தெலுங்கில் இயக்கப் போகிறார் அப்படின்னு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன.
KR விஜயா மேம் அண்ட் எம்ஜிஆர் சார் இவங்க 2 பேரும் நல்ல நேரம் திரைப்படம் தாண்டி வேற எந்த திரைப்படத்திலேயாவது ஜோடியா நடிச்சிருக்காங்களான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருடன் இணைந்து தொழிலாளி, தாழம்பூ, நான் ஏன் பிறந்தேன், விவசாயி, பணம் படைத்தவன், நல்ல நேரம் போன்ற பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் KR விஜயா. ஜெயம் ரவி ரவிமோகனான காரணம் என்ன, ஏதாவது சென்டிமெண்டா அல்லது நியூமராலஜியான்னு கும்பகோணம்ல இருந்து சிவகுமார் ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. ஜெயம் ரவியினுடைய சகோதரரான இயக்குனர் ராஜா ரொம்ப காலத்துக்கு முன்னாலே ஜெயம் ராஜா என்று இருந்தவருடைய பெயரை மோகன் ராஜா என்று மாற்றி கொண்டு விட்டார். அப்போதிலிருந்தே தன்னுடைய தந்தையின் பெயரை தன்னுடைய பெயரோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ரவிக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாற்றம் கொஞ்சம் காலதாமதமாக நடந்திருக்கிறது. அதன் காரணமாக தான் தன்னுடைய பெயரை ரவி மோகன் என்று மாற்றி கொண்டிருக்கிறார் அவர். ராஜபார்வை அண்ட் குருதி புனல் இந்த 2 திரைப்படங்களுமே எந்த ஓடிடியிலும் தமிழ்ல இல்ல, தெலுங்குல தான் இருக்கு. இந்த திரைப்படங்களை ஓடிடியில வெளியிடுறதுக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் சாருக்கு ஏதாவது தடை இருக்கான்னு தாழம்பூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. ராஜபார்வை, குருதி புனல் போன்ற படங்களை ஓடிடியில வெளியிடுவதற்கு கமல்ஹாசனுக்கு எந்த தடையும் இல்லை. சிறிது காலம் கழித்து வெளியிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இயக்குனர் K. பாலச்சந்தர் சார் 80-90களில் முன்னிலையில இருந்த நடிகர்களான விஜயகாந்த் அண்ட் சத்யராஜை வச்சு ஏன் ஒரு திரைப்படம் கூட இயக்கலன்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. 80களிலும் 90களிலும் K. பாலச்சந்தர் இயக்கிய படங்களுடைய பட்டியலை முதல்ல எடுங்க. அந்த பட்டியலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சத்யராஜ், விஜயகாந்தையும் ஏன் அவர் நடிக்க வைக்கல அப்படின்றது தெள்ள தெளிவாக புரிந்துவிடும். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2வது ஆண்டுல கால் எடுத்து வைக்கிறாரு. ஒரு சாமானியனா நீங்க அவருடைய அரசியல் நகர்வுக்கு 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு தெற்காத்தூர்ல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. மார்க் போடுகின்ற அளவுக்கு விஜயனுடைய அரசியல் நகர்வு முதல்ல நடக்கட்டும், அதற்கு பின்னால மார்க் போடலாம். பாரதி ராஜா சார் தன்னுடைய படைப்பை தொடர எண்ணத்துல இருக்காரான்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. மனதளவிலேயே தன்னுடைய அடுத்த படைப்பை தொடர வேண்டும் என்ற சிந்தனையில தான் பாரதி ராஜா இருக்காரு. ஆனா அவருடைய உடல் ஒத்துழைக்க மறுக்கிறது. சதுரங்க வேட்டை பார்ட் 2 இந்த வருஷம் வெளிவருமானு பாலக்கோட்ல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. சதுரங்க வேட்டை பாகம் 2 படத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றபடி தான் இருக்கு. அதனால இந்த ஆண்டு அந்த படம் வெளியாவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நடிகர் அஜித் பத்மபூஷனுக்கு தகுதி இல்லாதவர், அவரே அந்த அவார்டை திருப்பி கொடுத்துடணும்னு அந்தரன் தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்காரு. வலைபேச்ச டீமுக்கு ஏன் அஜித் மேல இவ்வளவு வன்மம்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற அந்த வீடியோவை நான் பார்க்கல. ஆனா அந்தரன் அப்படி பேசி இருந்தாருன்னா தனிப்பட்ட முறையிலே நிச்சயமாக அவருக்கு அஜித் மேல ஏதோ கோபம் இருக்குன்னு தான் அர்த்தம். சார் நீங்க உலகநாயகன் கமல்ஹாசன் சாரை வச்சு படம் இயக்கிட்டீங்க, ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வச்சு ஒரு திரைப்படம் கூட இயக்கல, அதுக்கான முயற்சிகளை எடுத்தீங்களான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ரஜினியை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா முயற்சி செய்திருந்தா நிச்சயமாக ரஜினியை வைத்து ஒரு படத்தை தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டு விட்டோமே அப்படின்ற வருத்தத்தில் தான் நான் ஏற்கனவே இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாதீங்க. சார் நீங்க சினிமா திஸ் வீக்ல சொன்ன மாதிரி நடிகர் ராம் சரண் மாதிரி நம்மளுடைய தமிழ் கதாநாயகர்கள் தங்களால தோல்வியடைஞ்ச தயாரிப்பாளர்களுக்கு சம்பளம் வாங்காம படத்துல நடிச்சு தருவாங்களா? அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் இயக்குநர்கள் தங்களால தோல்வியடைஞ்ச தயாரிப்பாளர்களுக்கு சம்பளம் வாங்காம படத்தை இயக்கி தருவாங்களான்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. தான் நடித்த ஒரு திரைப்படத்தினால் தயாரிப்பாளர் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்தவுடனே அவருக்கு உதவுவதற்காக ஓடோடி வந்திருக்கிறார் ராம் சரண். அப்படி ஒரு பெருந்தன்மையான போக்கு இங்கே உள்ள கதாநாயகர்கிட்டையும் இயக்குநர்கிட்டையும் வர வேண்டும். அப்போதுதான் தமிழ் சினிமா அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இப்போது வரையிலே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நம்முடைய கதாநாயகர்களுக்கு இருப்பதா தெரியல, இயக்குநர்களுக்கும் இருப்பதா தெரியல. அடுத்து என்ற ஒரு தகவல், டைரக்டர் பாலுமகேந்திராவை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்டேட் வாங்கணும், ஒரு பென்ஸ் கார் வாங்கணும், 2 கோடி ரூபாய் பேங்க்கில் போட்டு அதுலேருந்து வர்ற வட்டி பணத்தில் ஜாலியாக வாழ்க்கை வாழணும்னு அவர் ஒரு நாளும் நினச்சதில்லை. அவருடைய ஆசை என்பதெல்லாம் இதையெல்லாம் தாண்டி வேறாக இருந்தது. அவருடைய நிறைவேறாத ஆசைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஈரானிய படங்களையும் ஜப்பான் படங்களையும் நம்ம வாயை திறந்துக்கிட்டு பார்த்து ரசிக்கிறோம்ல, அது மாதிரி ஈரானியர்களும் ஜப்பானியர்களும் நம்முடைய தமிழ் படங்களை பார்த்து ரசிக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய பிரதான ஆசையாக இருந்தது. பல முக்கியமான படங்களை பாதுகாக்கவும் அரிய படங்களுடைய இழப்பை தவிர்ப்பதற்கும் ஒரு ஆவண காப்பகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய 2வது ஆசையாக இருந்தது. 3வது ஆசை தான் மிக முக்கியமான ஆசை. இன்றைக்கு கூட தமிழக அரசு நினைத்தால் அந்த ஆசையை நிறைவேற்றலாம். தாதா சாஹேப் பால்கேவுடைய பெயரிலே மத்திய அரசால் விருது வழங்கப்படுவதைப் போல இங்கே தமிழ்நாட்டு சினிமாவுடைய பிதாமகனான நடராஜ முதலியாருடைய பெயரிலே ஒரு விருது வழங்கப்பட வேண்டும் என்று பாலுமகேந்திரா பெரிதும் விரும்பினார். பாலுமகேந்திராவுடைய இந்த 3 ஆசைகளுமே அவர் மறையும் வரை நிறைவேறவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சோகம். எப்படி மணிவண்ணனோட பணியாற்றிய அனுபவம்?
சார் அவர் வந்து வர்றேன்னு சொல்லுவார், அப்படியே தான் வருவார். இது எனக்கு ஒரு நாள் ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறப்ப ஒரு டைரக்டர் தப்பாகவே இருக்கிறார் சீனை. இவர் ஒரு டைரக்டர், இவர்கிட்ட போய் சொல்கிறோம். அஜித் படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு உங்கள் கை நழுவி போனதுக்கு என்ன காரணம்? அவரை போய் பார்த்தேன், அதையெல்லாம் பிடிச்சது. அது ஒரு விஷயத்தினால மிஸ் ஆயிடுச்சு. நம்ம விஜய் வச்சு படம் பண்ணலாம், அங்கேயே இருந்தவன் கூட அவர் நினச்சிருக்கலாம். வித்யாசாகர், தேவா, சிற்பி போன்ற இசையமைப்பாளரோடு பணியாற்றியது எப்படி இருந்தது? வித்யாசாகர் எப்படின்னா ரொம்ப சூஸியாக தான் சார் இது பண்ணுவார். உடனே டக்குன்னு செலக்ட் பண்ணிக்க மாட்டார். படம் கிடச்சோன்னு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். முரளி சாரை கூப்பிட்டு ஒருத்தர் சாபமெல்லாம் விட்டார். என்ன யாரை மியூசிக் டைரக்டராக போடணும் அப்படின்லாம் சொல்லி நீ குறிப்பிட மாட்டேன்னு திட்டினதெல்லாம் உண்டு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.